நம்ம கிராஃபிக் டிசைனில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர் தேரி மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஒரு இன்ட்ரா கலர்ஸான கலர்ஸை வந்து நம்ம ஃபிட்பால் வந்து நம்ம ஆட் பண்ணுற இந்த மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானே என்ன பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு ரெக்டாங்கிள் டூலை மட்டும் நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நான் வந்து ஒரு பெரிய சைஸில் ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஓகே, இதில் வந்து நம்ம கொடுக்கும்போது எப்பவுமே வந்து ஒரு கிரே கலர் மெத்தட் தான் வந்து நமக்கு கொடுக்கும். இதில் வந்து நமக்கு என்னென்ன வேணுன்ற நம்ம மெத்தட் வந்து கலர்ஸ் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபில்லில் போனோம். நம்ம பண்ண போகிற கலர்ஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இங்கே ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸில் போனதும் எனக்கு இங்கே ரெட் கிட்ட போனதும் எனக்கு ரெட் கலரில் வந்து ஒரே ஒரு பட்டன்ஸ் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு இதுவே வந்து டபுள் அண்டு 3 கலர்ஸில் வந்து எனக்கு ஷோ ஆகும்னாக்க நம்ம யூஸ் பண்ணுற டூல் மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஸோ இந்த பிளாக் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ரெண்டாவது பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. இங்கே பண்ணதும் நமக்கு இங்கே டபுள் கொட்டேஷன் கலர்னு கொடுத்துருது. ஸோ இதில் பார்க்கும்போது தெரியும் எனக்கு கீழே வந்து டார்க்காக இருக்குது, இந்த பக்கம் லைட்டாக இருக்குது. இதுவே இப்படி கூட நம்ம சேஞ்சஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இது எடுத்தாந்து இங்கே வச்சுட்டு, ஸோ இது இப்படி எடுத்தாந்து இந்த பக்கம் வச்சுதோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு டார்க் ரெட்டாக இருக்கும், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட் ரெட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம டபுள் கொட்டேஷன் கலர்ஸாக தருவோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், நான் இப்படியே வச்சிடுறேன். ஸோ நம்மளுடைய சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உதாரணத்துக்கு இங்கே டார்க் ரெட் இருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ ஒரு ப்ளூவாக வைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் ஒரு டார்க் ப்ளூவில் எடுத்து வந்து வைக்கிறேன். ஓகேங்களா? இந்த பக்கம் ரெட் இருக்கு இல்லையா, இந்த ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ அதே ப்ளூவாக வச்சுட்டாங்க, எனக்கு சேம் ஆகிடுது. பட் இந்த மேலே இருக்கிற ப்ளூ வந்து நான் இங்கே ரொம்ப லைட் பண்ணுறேன், ரொம்ப லைட் ப்ளூ வைக்கிறேன். எனக்கு மேலே லைட் ப்ளூ, கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்க் ப்ளூ இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம கலர் சேஞ்சஸை நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது ரொட்டேஷன் பண்ணணும்னாக்கா ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே கரெக்டாக கர்சர் வச்சுதான் எனக்கு ரொட்டேட் பண்ணி காமிதா, இது எடுத்தும் போயிட்டு நான் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி பண்ணதும் எனக்கு ரொட்டேட் ஆகிக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துலேயும் வந்து நீங்கள் சேமாக கொடுத்தனாலே உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் ஆப்ஷன் வந்து கரெக்டாக வருதா இல்லையா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, நான் இது ஃபுல்லாமே நான் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி எனக்கு ரொட்டேஷன் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நான் பண்ணது வந்து இந்த பக்கம் வந்துருச்சு கலர்ஸ். ஓகேங்களா? இதுவே வந்து திரும்பியும் வந்து உங்களுக்கு கலர் ரேடியேஷன் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ண நினச்சிங்கனாக்கா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு திரும்பி இந்த ஃபில் ஆப்ஷன் போங்க. இந்த ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்கான் பாருங்கள், கரெக்ட். இப்போ எனக்கு வந்து 2 கலர் தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ப்ளூ இருக்குது. ஸோ இந்த ப்ளூவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நடுவில் எடுத்து வந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ நீங்கள் இப்படி போனதும் உங்களுக்கு வந்து ப்ளூ பேக்கில் போகும். இதே ஒயிட் ஃபுல்லாக வேணுனாக்கா ஸோ எடுத்து வந்து இங்கே வச்சுனாக்கா அந்த லைட் ப்ளூ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான மெத்தட் தான் வந்து நம்ம கலர் ரேடியேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதிலே வந்து 2 கலர் தான் யூஸ் பண்ணுமா கேட்டால் கிடையாது, நம்ம எவ்வளோ கலர் வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பக்கம் கரெக்டாக எடுத்து வந்து ஒரு கிளிக் பண்ணுறேன். எனக்கு கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு பாக்ஸ் ஒன்று இந்த பக்கம் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இந்த பாக்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ்க்கு நான் கலர் கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஸ்கை ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது போனதும் இங்கே பாருங்கள், எனக்கு ஸ்கை ப்ளூ கலர் இந்த பக்கம் வருது. அதேமாதிரி இந்த பக்கம் எடுத்து வந்து வைக்கிறேன். இங்கே ஒரு என்ட்ரு கொடுத்தது எனக்கு இங்கே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இங்கே எடுத்து வந்து போயிட்டு நான் வந்து ஒயிட்டு கிட்ட எடுத்து விட்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஒயிட்டு போனது எனக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்கிறதுல வந்து இந்த மாதிரியானது ஷோ ஆகுது. பட் நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, நான் இதே நம்ம டிலேட் பண்ணாக்க ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த மைனஸ்ன்ற கொடுத்ததும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிலேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளூ கலர் கொடுத்துட்டு நான் இதை ஒயிட்டு கொண்டு போகிறேன். ஓகே, எனக்கு ஒயிட்டு கொண்டு போதும் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவே கம்மி பண்ணாக்க இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு நீங்கள் ரேடியேஷன் கம்மி பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஃபுல்லாக வரும். நீங்கள் வேணாக்க அதிகமாக கொடுத்துக்கலாம். ஓகே, இதே வந்து எனக்கு ரொம்ப ஒயிட்டாக வேணாக்கா கொஞ்சம் லைட்டாக பிளாக் வந்ததும் உங்களுக்கு லைட்டு ஒயிட்டாக இருக்கும். ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸ்லேயே 4 கலர் கிட்ட எனக்கு வருது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு டிசைன்ஸ் எதனா பண்ணோம்னாக்கா கலர் ரேடியேஷன்னாக்கா ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதனா ஒரு வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணுறனாக்கா பட்டன்ஸ் வந்து நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பட்டனுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துப்போம். ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டு ஸோ ஒரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே வந்து கொஞ்சம் ரேடியஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோடைய ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 13 பிக்சல் வைக்கிறேன். 13 பிக்சல் வேணாம், நம்ம எவ்வளோ சைஸ் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பட்டன் சைஸ் கிட்ட கொண்டாந்துட்டேன். இந்த பட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா
உதாரணத்துக்கு வந்து நான் இங்கே டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இதில் டெக்ஸ்ட் உள்ள போயிட்டு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஆட்ன்றது இங்கே சின்ன டெக்ஸ்ட்டாக இருக்குது, இங்கே 12 சைஸில் இருக்கா. ஸோ இங்கே போயிட்டு 70 கொடுத்துக்கிறேன். 70 கூட கம்மியாக இருக்குது, ஒரு 80 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, 80 கொடுத்துட்டு ஸோ இது எடுத்தும் போயிட்டு இது உள்ள சென்டரில் வைக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு பாருங்கள் இந்தமாரி ரெட் கலர் கோடு வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ரெட் கலர் கோடு இருக்கான்றதை பார்த்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் போல்டாக கேட்கலாம். டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் போல்டாக வச்சுக்கிறேன். போல்டாக வச்சுட்டு ஸோ இது எனக்கு சென்டரில் இருக்குது. இப்போ இதோடைய கலர் ரிடேஷன் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ரெட்டில் இருக்கா, இது லைட்டாக கொஞ்சம் தள்ளந்தோம் எனக்கு பக்கத்தில் ஆரஞ்சு கொண்டாடுச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே போனதான் நான் ஆரஞ்சில் வச்சுருக்கேன். பட் இதுவே வந்து நமக்கு இது பார்க்க வந்து அவ்வளோ இன்ட்ரோடக்ஷனாக இல்லை. இதுவே வந்து நம்ம கலர் ரிடேஷன் சேஞ்சஸ் பண்ணாக்க ஒன்றும் இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி டபுள் கொட்டேஷன் கலர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ இங்கே வந்துடும், இங்கே இருக்கு இல்லையா, இதோ இங்கே பாருங்க என்னோட மவுஸ் ஹோவர் ஆகுதுல, இது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கொடுத்துட்டு ஸோ இந்த லைட் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னாக்க இந்த பக்கம் வைக்கிறேன். எனக்கு ஒரு பக்கம் டார்க் ஆரஞ்சு, ஒரு பக்கம் லைட் ஆரஞ்சு இருக்கா. ஸோ எனக்கு லைட் ஆரஞ்சு இந்த பக்கம் இருக்கட்டும். பட் டார்க் ஆரஞ்சு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு வேறு கலர் ஷோ ஆகுனாக்க இன்னும் கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணதும் ஸோ இந்த பக்கம் ஒரு கலர் கொடுக்கலாம். ஓகேங்களா, இந்த பக்கம் ஓகே, இந்த பக்கம் வந்து லைட்டாக இருந்துச்சு, இப்போ இந்த பக்கம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இதுவும் வந்து ஒரு கலரிடேஷன் மெத்தட் தான். ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க இல்லையா அந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது கடைசியாக இருக்கட்டும். இங்கே இருக்கு இல்லையா, இதை வந்து நான் லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். இங்கே இப்போ பண்ணதும் எனக்கு இந்த பட்டன் வந்து பார்க்க ஒரு இதுவாகவே இருக்குது, ஈஸியாகவே இருக்குது யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பண்ண பட்டனுக்கும் இந்த பட்டனுக்கும் பார்க்குறப்போ நல்லாவே இருக்குது. இப்போ நமக்கு வந்து இந்த பக்கம் டார்க்காக இருக்குது, ஆனால் இந்த பக்கம் லைட்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம இந்த மாதிரி கூட நம்ம பண்ண ஆல்ரெடி ஒரு பேஜ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் கூட இந்த மாதிரியான லாகிங் இந்த மாதிரியான பட்டன்ஸ் கூட நம்ம வந்து அழகாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷனோட ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான இதுவெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சொல்லப்போனால் இதுவே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் தான். பட் ஃபிக்மாவில் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஃபிக்மாவுடைய வெப்சைட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ப்ளக்கிங்ஸ் தான். ப்ளக்கிங்ஸ் சொல்ல போனதும் நமக்கு ஏகப்பட்ட ஏஐ சம்மந்தப்பட்ட நிறைய இருக்குது. இதில் வந்து நம்ம டெம்ப்ளேட்ஸ் கூட நமக்கு தேவையான டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே வெப்சைட்டு டெம்ப்ளேட் ஒரு நிமிஷம் வெப்சைட்டு டெம்ப்ளேட் எடுத்து நாங்கள் கொடுத்ததும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு எதனா என்ன வெப்சைட்டு ஏஐ சைட்டு பில்டர். ஸோ நான் ஒரு சைட்டுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு ஒரே நிமிஷம், இட் வில் பி சிஎம்பி, ஒரே செகண்ட். Ctrl+V கொடுத்துக்கிறேன். பட் எனக்கு ஓகே இது எனக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ Ctrl+V கொடுக்குறேன், வரல. ஓகே, ஸோ நம்ம இப்போ இது வேணால் வேறு எதனா ப்ளக்கிங்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஏகப்பட்ட ப்ளக்கிங்ஸ் இருக்குது, நமக்கு எந்த ப்ளக்கிங் வேணுமானாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபிக்மா டு விக்ஸ் ஸ்டுடியோ. ஸோ விக்ஸ் ஸ்டுடியோன்றது ஒரு வெப்சைட்டு மேக் பண்ணுற ஒரு ஆப் தான். ஸோ அது வந்து ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி மேக் பண்ண வேண்டிய ஒரு வெப்சைட்டு. ஸோ அந்த மாதிரியான வெப்சைட் மேக் பண்ணுறது தான் வந்து விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குன்னே தனி வெப்சைட்ஸே இருக்குது. ஓகே, நான் ஃபாலோ டு கெட் அப்டேட்ன்றதை கொடுத்து வந்து எனக்கு தனி பேஜ் கொண்டு போயிடும். ஓகே, இப்போ இதுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு என்ன வெப்சைட் எதனா மேக் பண்ணாக்க நம்ம இதுவுள்ள போயிட்டு நமக்கு வாட் டு டூ நீட் த ஹெல்ப், ஸோ நம்ம அதுக்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து விக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுன்னு தனி வெப்சைட்டே இருக்குது விக்ஸ்னு. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான வெப்சைட் வந்து நீங்கள் கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு உங்களுக்கான வெப்சைட் எதனா வேணுனாலும் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கூட நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. பட் எல்லாம் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். பட் நீங்கள் ஓனாக பண்ணாலும் நீங்கள் தான் வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ போன டிசைன் பண்ணியிருப்பேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அட்டண்டன்ஸ் ஆப் இது. ஓகேங்களா, ஸோ அதனால் ஒரு 3 பேஜ் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன்.
இன்னும் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதேமாரி நீங்கள் எந்த ஆப் பண்ணுறனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்து பண்ணிக்கலாம். என்ன மாதிரினாக்க ஒரு டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஓனாகவே எடுத்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்குன்னு யூஐ யூஎக்ஸ்க்குன்னு வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுனாக்க ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து உங்கள் கூகுள் குரோம் போயிட்டு யூஐ யூஎக்ஸ் டெம்ப்ளேட்டு யூஎக்ஸ் டிசைன் வெப்சைட் டெம்ப்ளேட்ஸ் சொல்ல போனது எனக்கு இங்கே ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? இங்கே நான் யூஎக்ஸ் டெம்ப்ளேட் எக்ஸ்பிளைன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, when to sell your own website template, say how. ஸோ நம்ம இதை ரெஃபரன்ஸாக வச்சு கூட நம்ம ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம டேரெக்டாக வந்து நம்ம ஃபிக்மாவில் வந்து நம்ம கொடுத்து நமக்கு தேவையானதை நம்ம அப்படியே டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ரீடிசைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணாமல் கலர் டிசைன்ஸ், ஸோ இமேஜஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த டெம்ப்ளேட் மெத்தடில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து இது மாதிரியான ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்ன வெப்சைட் இருக்குது, பட் நான் வந்து இன்னும் நான் எதுவுமே வெப்சைட்ஸை பற்றி நான் அதிகமாக சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ யூஐஎக்ஸ்க்கு வந்து என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்குது, என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் அதிகமாக நம்ம எங்கேருந்து ஃப்ரீயாக டவுன்லோடேஷன் பண்ணலாம், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னும் ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஒவ்வொன்றா நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ பேசிக்ஸாக நான் இந்த வெப்சைட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது உள்ள இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் மட்டும் நான் இப்போ ஷோ பண்ணுறேன். ஓகே, ஓகே. வெப்ஃப்ளோ வெப்சைட் வந்து நான் அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்ததும் எனக்கு லோடிங் ஆகுது. ஸோ அது உள்ள இருக்கிற டெம்ப்ளேட்ஸ், ஓகே, நான் இதோட டெம்ப்ளேட் கொடுத்ததும் எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு சம்மந்தப்பட்ட டெம்ப்ளேட்ஸில் ஏகப்பட்டது ஷோ ஆகுது இல்லைங்களா? எனக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ நான் எடுத்துக்கலாம். பார்க்க இது நல்லா இருக்கா, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதும் ஓகே, கிரியேட் சைட் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ ஓகே, ஸோ அந்த வெப்சைட் சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன டைரக்ஷனாக இது கொண்டு போவோம். ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிடுங்க, கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அது லோட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ கிரியேட் சைட், ஓகே, இங்கே பாருங்கள் எனக்கு அந்த இது வந்துடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தேவையானது இது உள்ள போய் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கலர் எடிஷன் வேணால் கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்டு கலர், ஸோ இந்த கலர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கலர்ஸில் போயிட்டு நம்ம தேவையானதும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபிக்மா வந்து பண்ணவே இல்லையா, அதே தான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஆடாக இங்கே ஒன்றும் இல்லை, நம்ம ஃபிக்மா பண்ணுறது தான். இங்கே வந்து ஆடாக இமேஜ் வந்து நம்ம போனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டைல் ஸ்ட்ரக்சர், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயே ஸ்டெப் பை ஸ்டெப் தருவாங்க. ஓகேங்களா? ஓகே, செட்டிங், ஓகே, நம்ம ஃபான்ஸ் சைஸ் வேணாக்கா இங்கே பாருங்கள், இங்கே இருக்க ஃபான்ட் சைஸ். ஸோ இதில் போயிட்டு நமக்கு தேவையான ஃபான்ட் சைஸை இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இது பாருங்கள், எனக்கு ஏற்ற மாதிரி அதேமாரி ஃபான்ட் சைஸ் சேஞ்ச் ஆகுது, சைடில் தெரியுதா? ஸோ இதை மாதிரி நம்ம ஃபான்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த கலர் சொன்னேன் இல்லையா, இந்த கலர் பேக்ரவுண்ட் கலர் இங்கே இருக்க பாருங்கள், இது வேணுனாக்க கலர்ஸு நம்ம எப்படி வேணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா டபுள் கொட்டேஷன் கலர், ஸோ அதே மெத்தடில் தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் லைட்டாக வந்து லைட்டாக வந்து ஒரு கத்திரி கலர் கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிங்க் கலர் ஷேடோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து இவங்க வந்து டபுள் கொட்டேஷன் கலர் தான் வச்சு இந்த டெம்ப்ளேட் யூஸாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம இதில் என்ன வேணுமோ இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ண முடியல, பட் இது நம்ம ஃபிக்மா யூஸ் பண்ணுற மெத்தட் தான். பட் இதுவே வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுனாக்கா நான் ஒரே ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இது நம்ம நார்மல் ஃபிக்மாக்கே வந்துடுறேன். ஃபிக்மாக்கு வந்துட்டு ஸோ நான் அந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்,
ஜஸ்ட் ஒரே நிமிஷம் சாரி. ஸோ இந்த மொபைல் பிக்சரை வந்து நான் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து காப்பி அப்படின்றத கொடுத்துட்டு நம்மளுடைய ஃபிக்மா பேஜ் இருக்கு இல்லையா, எங்கே போயிட்டு பேஸ்ட் ஹேர் கொடுக்குறேன். சாரி, எனக்கு அது மாதிரி ஷோ ஆகலை. நான் வருதான் பார்த்தேன், பட் வரல. ஓகே, நம்ம நார்மல் ஃபிக்மா யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இது யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுனாக்க, பட் இதே மாதிரி ஒன்று ஏகப்பட்ட வெப்சைட்ஸில் இருக்கும். அது டேரெக்டாக வந்து நம்ம ஃபிக்மாலேயும் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது எப்படிலாம் இருக்குன்றத சொல்கிறேன். ஸோ இல்லைனாக்க இப்படி கூட பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கீழே வந்துட்டு இது எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்லேஷன் ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து பப்ளிஷ்ன்ற மெத்தட் என்னன்னாக்கா, நம்ம கிரியேட் பண்ணுற வெப்சைட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுற மெத்தட். அதாவது வந்து எல்லாருமே பார்க்கணும் அப்படின்ற மெத்தட் தான். ஸோ நம்ம கேன்வால் வந்து ஒரு நான்கு வெப்சைட்டு பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ எல்லாருக்குமே வந்து லிங்க் ஷேர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் இது. பட் எனக்கு காப்பி பேஸ்ட் வந்து நிறைய வெப்சைட்டில் ஒர்க் ஆகும், பட் இந்த வெப்சைட்ஸில் வந்து வரல எனக்கு. ஓகேங்களா, ஸோ எனக்கு அது பேஸ்ட் ஆகலை. ஒரே நிமிஷம். எனக்கு இது சைஸ் வந்து அவங்க வந்துருக்காங்க மொபைல் வியூவில் பார்க்கணுனாக்கா எப்படி இருக்கும். ஸோ இது எனக்கு மொபைல் வியூவில் பார்க்கறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் வியூவில் எனக்கு பார்க்க இந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும். ஸோ மொபைல் வந்து டிஸ்பிளே சைஸு இந்த மாதிரி வச்சு பார்த்தனாலும் நமக்கு ஒரு இது டேப் மோட் இருக்கு இல்லையா, டேப் மோட் வச்சுனாக்கா டேப் மோடில் வரும். ஸோ இந்த மாதிரியான சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைன்ஸ் வந்து அவங்களே நம்ம டெம்ப்ளேட்ஸ் வந்து ஏகப்பட்டு தந்துடுறாங்க. இன்னொரு விஷயம், இந்த டவுன்லோடு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்க கிளிக் பண்ணால் எனக்கு இன்னொரு பேஜுக்கு சேஞ்ச் ஆகும். அப்படின்னாக்கா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், ஆல்ரெடியே வந்து நம்ம கேன்வாவில் வந்து பார்த்துருப்போம். என்னன்னாக்க ஒரு வெப்சைட்டுடைய அதர் வெப்சைட்டுடைய லிங்க்கோ இல்லை ஒரு இமேஜோட லிங்க்கோ கொடுத்துட்டுனாக்க நமக்கு இது கிளிக் ஆகும்போது நம்ம டேரெக்டாக இன்னொரு வெப்சைட்டுக்கு கொண்டு போவோம். ஓகேங்களா, ஸோ இது ட்ராகன் ட்ராப் வெப்சைட் தான். ஓகேங்களா, ஸோ கோடிங்கே இல்லாமல் நார்மலாக பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ட்ராகன் ட்ராப் வெப்சைட் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எனி ஒன் வெப்சைட் எடுத்து இது உள்ள நீங்கள் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய லெவல்லாம் இல்லை, நம்ம ஃபிக்மா மாதிரியே தான். இங்கே பாருங்கள், இந்த ஃபாண்ட்டு மாற்றினாக்கா இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போகிறேன். ஸோ எங்கேனாக்கா ஸ்டைல் இருக்கா, ஸ்டைலில் போயிட்டு ஸோ ஓகே கர்சர் இங்கே இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு லைட்டாக வந்து நான் என்ன பண்ணுறேன், ஓகே ஃபாண்ட் சைஸ் எங்கே இருக்குது, ஃபாண்ட் சைஸ் இங்கே இருக்கா. ஸோ ஓகே ஃபாண்ட் சைஸில் போயிட்டு நான் எனக்கு தேவையான ஃபாண்ட்ஸ் வந்து இது உள்ளே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரியான ஃபாண்ட் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு எந்த ஃபாண்ட் தேவையோ அந்த மாதிரி ஃபாண்ட்டு கொடுக்கலாம். இந்த ஃபாண்ட்டு கிளிக் பண்ணது எனக்கு பாருங்கள், அந்த ஃபாண்ட் வந்து இதில் வந்துடுச்சு. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் மெத்தடு. ஸோ இப்போதைக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து ஒரு மாடல் தான் பார்த்துக்கிறோம். பட் இதே மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்ஸுக்கான இது மாடல்ஸும் வந்து ரெஃபரன்ஸ் இருக்குது. பட் அது என்னென்னன்றதை நான் ஒவ்வொன்று வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஓகே. ஸோ நீங்கள் இன்றைக்கான டாஸ்க் வந்து என்னன்னாக்கா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து நீங்கள் நான் போன இந்த வெப்சைட்ஸில் போயிடுங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ உங்களுக்கு இங்கே வந்து காமிக்கிறேன் இருங்க. ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, வெப் ஃப்ளோ, இதுதான் வந்து அந்த வெப்சைட் நேம். ஓகேவா, ஸோ இல்லைனாக்க இந்த வெப்சைட் லிங்க்கை வரும், நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்டூடெண்ட்டாக என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ என்ன சொல்கிற மெத்தட் கொடுத்துட்டு ஒரு நான்கு வெப்சைட்டை நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே. ஸோ இன்றைக்கான டாஸ்க் முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கானது வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு டெம்ப்ளேட்டு, ஸோ அந்த டெம்ப்ளேட்டே வந்து அதர் வெப்சைட்லேருந்து எப்படி நம்மளுடைய நார்மல் ஃபிக்மாவில் வந்து யூஸ் பண்ண முடியுன்ற மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கிளாஸஸில் வந்து கலர் தியரினா என்ன, பட் எப்படி ஒரு டெம்ப்ளேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அண்டு எப்படி ஒரு டெம்ப்ளேட் எடிட் பண்ணுறதுலேருந்து பப்ளிஷ் பண்ணுறது வரையும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, மிச்சதாக வந்து பார்த்தீங்கன்னாக்க பட் நம்ம டுமாரோ வந்து எப்படி வந்து இந்த டெம்ப்ளேட்டு நம்மளுடைய நார்மல் ஃபிக்மாவில் வந்து யூஸ் பண்ண போன்ற பார்க்கும். ஸோ ஓகே. ஸோ இன்றைக்கான டாஸ்க் நீங்கள் தான் வந்து இந்த மாதிரியான இந்த சைட்டில் போயிட்டு ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி ஸோ உங்களுக்கான ஒரு ஓன் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ.